இன்றே சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோகளை காணுங்கள். ஹலோ, என்னங்க சொல்றீங்க? எங்க, எப்போ? எனக்கு ஒன்றும் இல்லை, கையில் மட்டும் சின்னதாக ஆடி. ஒரு நாள் ரெஸ்ட் எடுத்தா சரியாயிடும் டாக்டர் சொல்லியிருக்காரு. யாரும் பயப்படாதீங்க. பார்த்து ஜாக்கிரதையா போக கூடாது ஐயா. ஒன்றும் இல்லைம்மா. டாக்டர் என்னப்பா சொன்னாரு? அப்பா, பெருசாக பயப்படுறதுக்கு ஒன்றும் இல்லைப்பா, ரெஸ்ட் எடுத்தா சரியாயிடும்னு சொன்னார். எந்த படுபாவி இப்படி பண்ணான்னு தெரியலையப்பா. வள்ளி, நீயுமா? நீ தான் இவங்களுக்கெல்லாம் எடுத்து சொல்லி புரிய வைக்கணும். நீ சேர்ந்து அழுதுட்டு இருக்க. ரொம்ப பயந்துட்டேன் வேலா. எனக்கு ஒன்றும் ஆகாது வள்ளி, நீ முதல்ல அடறத நிறுத்து. அழாத, பாருங்க வேலா. எல்லாம் சரியாயிடும் பாருங்க. எதுக்கு இங்க இவ்ளோ கூட்டம்? இது விசிட்டர் சார்ஜ் இல்லையே. எல்லாரும் வெளியில போங்க. சரிங்க, சரி பேஷண்ட் ரெஸ்ட் நாங்களாம் எடுக்கட்டும். வெளியே நிக்கிறோம். வேலன் ரெஸ்ட் எடுக்கட்டும். வாங்க போலாம். வாங்க வேலா, எல்லாரும் நீ போலாம். ரெஸ்ட் எடுத்துக்கோ. வா பேச்சு. சரிப்பா. பாத்துக்க மாப்ள. போங்க. ம். வேலா, இதுக்கு யார் காரணம்னு எனக்கு நல்லாவே தெரியும். இது பிளான் பண்ண ஆக்சிடென்ட். என்னத்த சொல்றீங்க? என் வாழ்க்கை கெடுத்தா, என் அண்ணனை ஜெயிலுக்கு அனுப்புனா, இப்ப கடைசியில உன்னை கொல்ற அளவுக்கு துணிஞ்சிட்டாளே, அவ நல்லாவே இருக்க மாட்டா. நான் அவளை சும்மாவே விட மாட்டேன். அத்தை, இது ஏதோ யதார்த்தமா நடந்தது. இதுக்கும் அவங்களுக்கும் என்ன சம்பந்தம் இருக்க போகுது? இல்ல, நீ என்ன சொன்னாலும் சரி வேலா, இத பண்ணது அவதான். அந்த வீரசேகரன் கூட சேர்ந்துதான் இத பண்ணிருப்பா. அவளை பத்தி உனக்கு தெரியாது வேலா. அவளை நான் பல வருஷமா பாத்துட்டு இருக்கேன். அவளுக்கு ஒண்ணு வேணும்னா கொலை பண்ண கூட தயங்க மாட்டா. அவ அந்த அளவுக்கு மோசமானவ. இப்பவே போய் அவளுக்கு என்ன பண்றேன்னு பாரு. அத்தை, இருங்க, நீங்க எதை பத்தியும் கவலைப்படாதீங்க. எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன். இல்ல வேலா, இதுக்கு மேல அவங்கள சும்மா விடக்கூடாது. ம். அவளை கொன்னாதான் என் ஆத்திரம் அடங்கும். அத்தை, நான் தான் சொல்றேன்ல, கூடிய சீக்கிரம் அவங்களுக்கு ஒரு முடிவு கட்டுறேன். நீங்க அது வரைக்கும் அமைதியா இருங்க.